Hi, hello friends, welcome to my Asik View channel. இன்னைக்கான vlogல என்னத்தை பத்தி பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் கழிச்சு நம்மளோட இந்தியாவுக்கு வந்து நம்ம போறோம். அதோட vlog தான் வந்து இந்த வீடியோல வந்து ஸ்டே டியூனா பார்க்க போறீங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் திரும்பி நின்று வந்திருக்காப்புல ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு காரில். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் முதிர் பாருங்க, பெரிய முதிர் இங்கே உட்காந்துருக்காப்புல, ஆப்ரேட்டர் முதிர் பாருங்க. ரோட்டில் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 1:25 ஆகுது. காரில் உட்காந்துருக்கோம். இந்த சைடில் லக்கேஜ் இருக்குது, பேக் சைட்லேயும் லக்கேஜ் இருக்குது. சிக்னலில் வெயிட் பண்ணுறோம். எங்கள் வில்லா சிக்னலில் வெயிட் பண்ணுறோம். எங்கள் முதிர் வருத்தப்படுறாப்புல, பெரிய முதிர் கப்பலில் இருக்காரு. கப்பலில் இருக்காரு மாமா அக்பர் பாய். ஐயோ, அவருக்கு வேறு ஃபோன் அடிக்கணுமா? இப்போ அடித்து சொல்கிறேன் அங்கே போயிட்டு. பெரிய முதிர், எங்கள் பெரிய முதிர் மேனேஜர் சார் கம்பெனியில் இருக்காரு. அங்கே போயிட்டு நான் ஃபோன் அடித்து பேசணும். அடிச்சிட்டிங்களா? ஸ்பீக்கரில் போடுங்க, பேசுவோம். ஆமாம், நான் ஃபயாஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். அதை ஏற்றி விட்டு நேரம் அப்படியே கம்பெனிக்கு வந்துடுவாப்புல. சரி மாமா, சரி மாமா, சரி மாமா, சொல்கிறேன் மாமா. ஓகே மாமா, ஓகே மாமா, சரி மாமா, சரி மாமா, சரி மாமா. புளியானனுக்கு பெரிய முதிரிட்ட பேசியாச்சு. நம்ம இப்போ பேசிட்டு நேராக ரோட்டில் போயிட்டுருக்கோம் வண்டியில். ஒன்று அது நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக் சைடில் பாருங்கள், வித்தோபுரி பில்டிங். நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு. நம்ம போயிட்டு ஏர்போர்ட் உள்ள இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பேக் சைடில் வீடியோ பாருங்கள். ஏர்போர்ட்டு போகிற வழியில் வால்பேப்பர் வேறு லெவலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. 2025 வால்பேப்பரு. ஏர்போர்ட்டு கிட்ட நெருங்கிட்டோம். பக்கத்தில் தெரிவித்து பாருங்க ஏர்போர்ட்டு. டோல்கேட்டு வரப்போகுது. அவர் அடுத்த வருஷம் வருவார். பாருங்க, நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போயிட்டுருக்கோம். பார்க்கிங் போயிட்டு புளியண்ணா எங்கே போனாரு தெரியல. புளியண்ணா கம்பெனியில் இருக்காப்புல. புளியண்ணா கம்பெனியில் இருக்காராம். இப்போ பார்க்கிங் போயிட்டு கல்ஃபேர் போகிறதுக்கு நம்ம இப்போ போர்டிங் போட்டு உள்ளே போய் உட்காந்துருவோம். உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயமா சொல்கிறேன் நான். ம், 10 ரூபா இங்கே 1 மணி நேரத்துக்கு. இந்த போட்டிருக்கு பாருங்க, 10 ரியால். 5 மணி நேரத்துக்கு 130 ரூபா. அப்படி அதில் எடுத்துக்கணும் பில்லை. இப்போ வரும்போது பே பண்ணணும். உங்கள் சபக்கால வச்சுருங்க, பில்லு வரும். அந்த 10 ரூபாய் கம்பெனியில் விடக்கூடாது, வாங்கின்னு. பார்க்கிங் வந்திருக்கோம் பாருங்க. பார்க்கிங் அட்டை எடுக்கிறாப்புல 1 மணி நேரத்துக்கு காசு. கேமரா வேற ரெக்கார்ட் பண்ணிக்குது பாருங்க. எல்லாம் சேஃப் செக்யூரிட்டி இங்கே உள்ள. வண்டியை தென்னு போய் கீழே பாருங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே நிற்கிறோம். லக்கேஜ் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் போர்டிங் இது கார்டை வச்சுட்டு உள்ளே போய் வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காருவோம். நம்ம உள்ளே சுற்றிட்டு போயிட்டுருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே நிற்கிறோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே போர்டிங்லாம் போட்டு உள்ளே வந்து நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி ரியாத்லேருந்து பஹ்ரைன் நமக்கு வந்து 6 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. இப்போ உள்ள ஏர்போர்ட் உள்ள வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம கேட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 305 ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். அப்படியே பஹ்ரைன் போய் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். நமக்கு 6 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. அதுக்குள்ளே 305 அங்கே இருக்குது ஏற்ற மாதிரி. அதுக்குள்ள டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து காட்டுறேன். நான் ஸ்டேட்யூனாக பாருங்கள். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்கணும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளை வாழ வச்ச ஊர். இப்போ 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் போய் பண்ணுறோம். பேக் எல்லாத்தையும் போட்டான், பக்காவாக ஆகிடுச்சு. ஒரு இது சொல்ல உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பேக் சைடு வீடியோவில்.
பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வந்து 2 கீச்சன் வாங்கியிருக்கேன். தெரியுது பாருங்கள் 2 கீச்சன்னு. அதே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். போஸ் பர்ஃப்யூம் இருக்குது பாருங்க, 332 ரியாலு. உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோன்னு. சவுதியிலேருந்து போகிறோம்ல, அதனால் 2 கீச்சன் வாங்கினேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61 ரியாலா என்னமோ போட்டுருந்துச்சு. செம்ம கிச்சனு பிடிச்சிருந்துச்சு. டியூட்டி ஃப்ரீயில் பார்த்தா கம்மியாகும்னு பார்த்தா அநியாயமாக வச்சுருந்துருக்காங்க. இங்கே அநியாயமாக இருக்குது, அநியாயம். 305 இங்கே தான் இருக்குது பக்கத்தில். போய் உட்காருவோம். அதுக்குள்ளே காஃபி ஏதாவது ஒன்று வாங்கி குடிக்கணும். போய் அடுத்த டியூட்டி ஃப்ரீக்கு போவோம். இந்த சைடு ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸாக இருக்குது. இந்த சைடில் காஃபி கடை இருக்குது. டீம் ஹார்ட்னஸ் இருக்குது, அங்கே போவோம். அதுக்கப்புறம் இங்கே உள்ளே இருக்குது, நிறைய இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன். நான் இங்கே உள்ள டியூட்டி ஃப்ரீக்கு வந்திருக்கேன். அங்கே 95 ரியால், 2 for 95 ரியால், 50 ரியால் போல் இந்த சாக்லேட்டு. அப்படி டியூட்டி ஃப்ரீயில் அப்படியே செக் பண்ணி போயிட்டுருக்கேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. 2 கிச்சனுக்கே நெஞ்செல்லாம் அருந்துருச்சு. நான் காட்டுறேன். இது என்னமோ ஃபேன் மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. முடிஞ்ச அளவில் வீடியோ எடுத்து போடுறேன். ஃப்ளாஸ்க் இருக்குது, 239 ரியாலாம். அது அதுவா நம்ம ஐட்டம் இருக்குது. கோப்ரோ பாருங்கள், 1025 ரியாலு, 2046. ஆமாம், 3 ரூபா கிட்டத்தட்ட. கோப்ரோ, சின்ன கோப்ரோ. நம்ம சேனலுக்கு வாங்குவோம் கூடிய விரைவில். சேனல் சக்ஸஸ் ஆகிட்டுனா வாங்கிடலாம். 129 வேறு லெவலில் இருக்குது. ஹெட்ஃபோன்லாம் இருக்குது. 549 ரியாலு. ஆமாம், நெஞ்சாறு காசில் இருக்குது. 130 சோனி பாருங்கள், 1161 ரியாலு. போய் நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு ஃபோன் பேசுவோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நான் உங்கள்கிட்ட என்னென்னு சொல்லிட்டு. இந்த கடைக்கு போய் காஃபி வாங்கி குடிப்போம். எவ்வளோன்னா என்ன வாங்கி அடிக்கிறோம் இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா டீம் ஹார்ட்னஸ் வாங்கியிருக்கோம். போர்டிங்காக போட்டு உள்ளே அங்கே உட்காந்துருக்கோம். காஃபி குடிச்சிட்டு இதாவா வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் தெரியுது. போடுவோம் மேஜாவாக. பஹ்ரைன் போய் பஹ்ரைன்லேருந்து சென்னை போகணும். உங்களுக்கு அப்படி காட்டுறேன். இங்கே கொஞ்சம் காட்டுனேன். ஸ்டேட்யூனா பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பாருங்கள். ஏற்ற மாதிரி பாருங்கள், சவுதியா ஃப்ளைட் வந்துட்டுருக்கு. நம்ம ஃப்ளைட் வந்து 6 மணிக்கு கரெக்டாக ஷார்ப் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. இங்கே உள்ளே வந்து உட்காந்துருக்கோம், ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பஹ்ரைன் போய் ஃபுல்லாக ஸ்டேட்யூனாக கண்டினியூ பண்ணுறேன். இங்கே என்னென்ன இருக்கோ நான் லைட்டாக காட்டிட்டேன். நான் சொல்கிறேன் என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம இந்தியாவில் இருந்த சம்பாதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டுக்கு வந்தோம், 2 வருஷத்தில் கொஞ்சமாவது சம்பாரிச்சிட்டு நம்ம ஊருக்கு போகும்போது வேறு லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இதே ஒரு தனி சுகம். வெளிநாடு தான், இந்தியா தான். இன்றைக்கா இருந்தாலும் இந்த இடம் வந்து சவுதி பார்த்தோன்னா என்னை வாழ வச்ச ஊர், பெரிய ஆள் ஆக்கின ஊர், படிக்க வச்ச ஊர், என்னை வேலை பார்க்க வச்ச ஊர், எல்லாமே இந்த ஊர் தான். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இப்போ எனக்கு. ஸ்டேட்யூனாக பாருங்கள். ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃப்ளைட்டில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இது பண்ணுறேன். போர்டிங் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் அங்கே போடும்போது எதுவுமே காட்ட முடியாது. இந்த மாதிரி டைப்பில் உள்ள மிஷினில் வந்து பாஸ்போர்ட்டை வச்சேன், எல்லாமே பண்ணேன். சரன்னு உள்ளே வந்தேன். ஃபுல்லாக நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஸ்கேனில் வந்துச்சு. பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. எடுத்துகிட்டு பக்காவாக வந்தாச்சு உள்ளே.
உள்ளே வந்து வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துருக்கோம் 305 GF 168. நம்மளோட இது பஹ்ரைன் போகுது 6 மணி. பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன். 6 மணிக்கு தான் ஃப்ளைட்டு பஹ்ரைனு. நம்ம சீட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரியாத்லேருந்து பஹ்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா 23A கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி வந்து பஹ்ரைன்லேருந்து நம்ம சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 38 கொடுத்துருந்தாங்க. 38B வந்து கொடுத்துருந்தாங்க. 38Bயில் வந்து யாரும் தயவு செய்து இந்த ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துடாதீங்க. மட்டமான ஃப்ளைட்டு ஏன்னுங்க. ஓகே தான் ஃப்ளைட்டு, எதனாலன்னா வந்து இப்போ என்ன 38B வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் சைடில் வந்து நமக்கு சீட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பாக்கி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் ஃப்ளைட்டு உள்ள போயிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே என்னென்ன கொடுக்குறாங்க ஏது என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை யாரோ புதுசாக பார்க்கணும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்யூனாக பாருங்கள். ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்னதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் அப்படியே வியூ பாருங்கள், கிங் காலித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். கல்ஃப் இருக்குது. என்ட்ரு ஆகும்போது ஹேர் ஹோஸ்டர்ஸ் எல்லாமே வெல்கம் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணாங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சீட்டில் வந்து உட்காந்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் எதுவுமே கேட்கல அங்கே ரியாத்தில். அவங்களாம் வந்து நமக்கு வந்து விண்டோ சீட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சீட்டு உள்ள உட்காந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா எல்லாமே வந்து கேட்டாங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது சொல்லியிருந்தேன் நான். இங்கே ரியாத்லேருந்து பஹ்ரைனுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் எதுவுமே இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் வந்து அவங்க வந்து கொடுக்கல. ஒரு பேர்னா அந்த காஃபி வைக்கிறதுக்காக ஒரு இது மாதிரி இருந்துச்சு ஹோல்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஹோல்டர் வந்து இருந்துச்சு. டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து ஃப்ளைட் வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து பேக் சைடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ரன்வேயில் போகிறதுக்காக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டை வந்து. இவ்வளோ ஹோப்பில் வந்தேன்னா எல்லாமே 2.5 வருஷம் கழித்து போகிறோமே, சரி எல்லாமே இருக்குமே சொல்லி பார்த்தா கல்ஃப் ஏரில் ஒஸ்ட்டு எப்படின்னா வந்து ஒய்ஃபை மாதிரி கொடுத்து மொபைலில் வரா மாதிரி ஸ்க்ரீன் வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க கூகுளில். ஆனால் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு வந்து அவ்வளோக்கு இந்த ஃப்ளைட்டில் வந்து இல்லை சொல்லப்போனால். பார்த்தீங்கன்னா ஃபுல் பேசஞ்சர் உள்ள நம்ம ஃப்ளைட் உள்ள. இங்கே பாருங்கள் விண்டோ, இங்கே பாருங்கள் டிஸ்பிளேலாம் இல்லை. இங்கேருந்து ரியாத்லேருந்து பஹ்ரைன் போய் சென்னைக்கு போக போகிறோம். நம்ம வந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னா 35:10 வந்து நாங்கள் போய் சென்னையில் போய் ரீச் ஆகும். டேக் ஆஃப் ஆக போகுது. பேக் சைடில் கட்டுறேன். என் ஃபேஸே பாருங்கள். பக்கத்தில் அண்ணனும் இருக்காப்புல. லைட்டை அடக்கிட்டாங்க உள்ள. டேக் ஆஃப் ஆக போகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:47 ஆகுது ரியாத்தில் உள்ள டைமு. லைட் அடக்கிட்டாங்க, சுத்தமுத்தா லைட்டை அடக்கிட்டாங்க. இப்போ டேக் ஆஃப் போக போகுது. காட்டுறாங்க ரியாத்லேருந்து பஹ்ரைனுக்கு போக போகிறோம். இந்த சைட்லேயே வீடியோவில் கட்டுறேன். நான் வந்து ஷார்ட்ஸும் வந்து போடுறேன், கம்பல்சரி பாருங்கள். குட்டு 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 குட்டுன்னு ஆடுது ஃப்ளைட்டு. ரோடு அந்த மாதிரி இருக்குது போல். சவுதியா ஃப்ளைட் இருக்குது. ரியாத் ஏர்லைன்ஸ் நிற்கிது பாருங்கள். ரியாத் ஏர்லைன்ஸ் பக்கத்தில். ரியாத் ஏர்லைன்ஸ் எப்போ சென்னைக்கு வர போதுன்னே தெரில. இந்த ரியாத் ஏர்லைன்ஸ் ஜூமிங்கில் காட்டுறோம் பாருங்கள். நிற்கிது பாருங்கள் ரியாத் ஏர்லைன்ஸ். நிற்கிது பாருங்கள் ரியாத் ஏர்லைன்ஸ். சரிதான் என்னன்னு தெரில. சரியா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு ஃப்ளைட்டு அங்கே வருங்க. ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போயிட்டுருக்கு. டேக் ஆஃப் யூட்டர்ன் பண்ணி திருப்பி டேக் ஆஃப் ஆகிடும் நீங்கள் ஃப்ளைட்டு. நல்லா ஸ்டேட்யூனாக பாருங்கள். பஹ்ரைன் போய் என்னென்ன அப்டேட் இருக்கோ நான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ டேக் ஆஃப் ஆகுறத நீங்கள் பேக் சைட் வீடியோவில் பார்க்கலாம். அது மாதிரி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், ஃபுல் வீடியோ போடுறேன்.
ஹெலிகாப்டர்ல போற மாதிரி. ஃப்ளைட் எல்லா ஃப்ளைட்டும் நிற்கிது. மண்ணுக்காத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. சொல்லியாச்சு பாருங்க மக்களே, ஒரே ஆட்டமா ஆடுது. ரோடு பாருங்க, கீழே ரோடு இது எறும்பு நிக்கிற மாதிரி கீழே ரோடு. போட்டிருக்கீங்களா இல்லையா? அல்கர்ஜி இது இருக்குல்ல, இப்போ என்ன அராம்கோ, அது மேலே ஒரு தான் போவோம். அல்கர்ஜி கண்மன் யூட்டன் அடிச்ச உடனே ஸ்டேபிள் ஆகல. வளைவு வளைவு சிக்கன் சாண்ட்விச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பஹ்ரைன் போற வரையும், ரியாத்ல இருந்து பஹ்ரைன் போற வரையும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் நான். டிஷ்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, சிக்கன் சாண்ட்விச் என்னமோ கொடுத்துருக்காங்க. உள்ள பாருங்க, ஜூஸியா இருக்கு, ஜூஸியா இருக்கு. உள்ள சிக்கன் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் அல்டி. சொல்லுங்க சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. பக்கத்துல உள்ள அண்ணன் சொல்றாப்புல, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டான். சுமாராதான் இருக்கு, சுமாராதான் இருக்குங்க. ஸ்கிரீனே இல்ல, இல்ல. இங்க ரியாத்ல இருந்து பஹ்ரைன் போறதுக்கு எதுவுமே கொடுத்தாங்க. ஒரு பண்ணை கொடுத்து வேலையை முடிச்சிட்டாங்க. அங்கிருந்து போய் மீல்ஸ் இருக்கு. ஆமா, இப்போ கொடுக்கணும்னு சொல்றதுக்காக ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஆனா ஒர்த் இல்ல, அவ்வளவு ஒர்த் இல்ல. இந்த எமிரேட்ஸ், கத்தாரு, சவுதி அதெல்லாம் சூப்பரா இருக்கும். இது கொடுக்கணும்னு, கடமைக்கு கொடுக்கணும்னு நல்லா கூலிங்கா இருக்கு. இதை எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஹீட்டாவும் இல்ல, நல்ல டேஸ்ட் அவ்வளவு ஒன்றும் இல்லை. என்ன சொல்றது, கடமைக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ரீச் ஆக போது பஹ்ரைன்ல இங்கேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி சென்னைக்கு போயிடுவோம். சென்னைக்கு போகும்போது நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பஹ்ரைன்ல என்னென்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 ஹவர்ல அதை பாருங்க. சென்னைக்கு போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து இது பண்ணுறேன். அந்த சேனல் யாராவது புதுசாக பாருங்கன்னா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நாங்கள் வந்து பஹ்ரைனில் வந்து லேண்ட் ஆக போகிறோம். கீழே வியூ பார்த்தோம்னா எறும்பு மிக்சர் மாதிரி இருக்கு. லைட்டெல்லாம் வேற லெவலில் இருக்கு. கீழே பஹ்ரைனு பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கு. கீழே பஹ்ரைன் காட்டுற பாருங்க பேக் சைடு வீடியோவில். பஹ்ரைன், இது சவுதி. இந்த பார்டர் இந்த பாருங்க, இது சவுதி. இந்த சைடில் உள்ளது சவுதி, இந்த சைடில் உள்ளது பஹ்ரைன்.
கடல் தான் அது, நடுக்கடல்ல. ஆமா, கடலு கீழே கடல். லேண்டிங்கா ரோடே வந்துட்டு லேண்டிங் ஆகிறோம் பஹ்ரைனில். ரியாத்லேருந்து பஹ்ரைன் லேண்டிங். பெட்ரோல் என்ன நினைக்கிறேன், பெட்ரோல் வந்துட்டு ஏர்போர்ட்டு. பஹ்ரைன் ஏர்போர்ட்டு ரீச் ஆயாச்சு. ஃப்ளைட் லேண்டிங் ஆகுது பாருங்க ரோட்டில். ஐயோ சூப்பர் லேண்டு தான். பஹ்ரைன் வந்து ரீச் ஆகிட்டோம். பாருங்க பஸ்ஸுக்கு நிற்கிற மாதிரி மக்களுங்க அடிச்சுட்டு நிற்கிறாங்க. பஹ்ரைன் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ இதில் நடந்து போயிட்டே இருக்கும். அடுத்து 1 ஹவரில் சென்னைக்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். பஹ்ரைன் உள்ள 1 ஹவர் டைம் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் நான். ஸ்டேட்யூனா பாருங்கள். யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம பெரிய ஆளாக வர முடியும். என்ன, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் பெரிய ஆளாக வர முடியும். WVயூவில் போட்டுற வேண்டியதான். பேக் சைடு தெரியும், ஃப்ரண்ட் சைடு சப்போர்ட் பண்ணுங்க. 2 வருஷம் கழிச்சு மாடா தெரிஞ்சு ஊருக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 10 மணிக்கு தான் நமக்கு வந்து இது டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா 7:31 ஆகுது. இந்த ஒரு டைம் பஹ்ரைன் டைமு சவுதி டைமும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் போய் சாக்லேட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே சீப்பு சொல்லப்போனால் நம்மளோட ப்ரோ ஒருத்தவர் வந்து உள்ளே போயிருக்காப்புல. அவர் வந்தோம்னா அவரும் போய் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸ்டேட்யூ நான் பாருங்கள், நான் பஹ்ரைனோட இதை காட்டுறேன். நான் ரியாத்துக்கு போதான் ஃப்ளைட்டு. நம்ம வந்து சென்னைக்கு வந்து 10 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. 7:30 தான் ஆகுது இங்கே. இன்னும் ஒரு எத்தனை மணி, 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 3 மணி நேரத்துக்குள்ளே இங்கே வந்து என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நான் ஃப்ரீக்கு வந்திருக்கோம். மாசு மிட்டாய் எங்கே இருக்குன்னு தெரியல. அதே மிட்டாய் வேணுமா? மாசு இந்த இருக்க உள்ள நிற்கிறோம். டியூட்டி ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சாக்லேட் வாங்கணும். நம்ம சவுதி ரியால் 18 ரியாலுக்கு. நமக்கு கேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 12A கொடுத்துருக்காங்க. 12Aக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். நானும் இவர் எங்கேயா பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சைடில். நடந்து போயிட்டே இருக்கோம். போய் அங்கே போய் ரீச் ஆகிட்டு பாக்கி கண்டினியூ பண்ணுறேன். 9:20க்கு வந்து பஹ்ரைனில் ஃப்ளைட்டு டிரான்சாக்ஷன் பண்ணி நாங்கள் வந்து சென்னைக்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டோம். ஏற போயிட்டுருக்கோம். சென்னைக்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் ஏற போயிட்டுருக்கோம். சென்னைக்கு போகிற இதுலேயும் நம்ம ஏறி வச்சு பார்த்தீங்கன்னா டிவி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் விண்டு சீட்டு, கப்பல் சைடில் விண்டு சீட்டு. என்ன செய்கிறது தெரியல, பார்ப்போம். حيث أننا على وشك الهبوط مطار، نرجو من حضراتكم البقاء في المقاعد ورفع حسن مثل المقاعد بإحكام. سوف نقوم بعد قليل بإجراء منهدًا على باص 321 نيو. لذا نرجو. பார்த்தீங்கன்னா பஹ்ரைன்லேருந்து நாங்கள் வந்து கிளம்பிடுச்சு. ரோட்டில் ரன்வேல போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை. கொடுத்த காசுக்கு ஒர்த்தே இல்லை.
என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சார்ஜ் அடாப்டர் வந்து தான் இருக்குது. நம்ம ஹெட்ஃபோன் இருக்குது, அதை போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. கொடுத்த காசுக்கு இந்த வெல்ஃபேர் ஒர்த்தில் அடுத்த தடவை போனோன்னா இந்த வெல்ஃபேரில் வரக்கூடாது. மொமான் எத்தியாத் பாருங்கள், ஃப்ளைட் நவுந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ளைட்டு பாருங்கள், ஃப்ளைட்டு மணி பாருங்கள், பஹ்ரைன் டைம் 10:43 ஆகுது. 10:43. சாப்பாடாவது நல்லா இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு. இது ஒரு பிளாங்கெட்டு, கொஞ்சம் சோறு கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சு முஸ்லீம் தூணிட்டு போய் இறங்குறான்னுங்கிறாங்க. ரன்வே அதிர்ச்சி பாருங்க. இதே தரையிலேருந்து இருந்து பார்க்கும்போதே அந்த ரெட் லைட்டு ஒயிட் லைட்டு தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும், பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், லைவாக எய்த்த மாதிரியே இருக்கும். மஜாவாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூடு பிடிச்சிட்டு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னா காலையில் 5:10 தான் நம்ம வந்து அங்கே வந்து ரீச் ஆகுவோம் சென்னையில். ஸ்டேட்யூனாக பாருங்கள், இப்போ என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ளைட் உள்ள என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் யாரோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். இட்லி மீன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, என்னென்னா சிக்கன் ரைஸ், அது மாதிரி வந்து ஒரு சேலட், அது பண்ண வந்து ஒரு பன்னு, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சீஸ், ஒரு பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகிடுச்சு. பாருங்கள், நடந்து போயிட்டுருக்கோம் வெளியே இறங்குறதுக்கு. போயிட்டு என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டேட்யூனாக காட்டுறேன். ஸ்டேட்யூனாக பாருங்கள், ஏர்போர்ட்டை பாருங்கள், வேறு லெவலில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 2.5 வருஷம் கழித்து வரோம்னா நம்ம ஊருக்கு அந்த மண் வாசனை வந்து வேறு லெவலில் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிடுச்சு. வந்தோடனே இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அப்படிலாம் கிடையாது, சவுதியில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ளைட் எல்லாம் நின்றுச்சு. நாங்கள் அந்த பார்க்கிங்லேருந்து நின்று பார்க்கும்போது வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா பையன் எல்லாரும் வந்துருந்தாங்க நம்ம வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு. 2.5 வருஷம் கழித்து வந்ததுனால நம்ம வந்து எல்லாருக்கும் ஃபோன் அடித்து அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் வந்து நம்ம வந்து காரை எடுத்துகிட்டு நேராக வந்து எங்கே போகலான்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஏதாவது லைட்டாக ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு நம்ம ஊர் டேஸ்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வடை, சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் வந்து இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ட்ரை பண்ணோம். வாவ், நல்ல கிறிஸ்பியாக நல்லா பக்காவாக இருந்துச்சு. நம்ம ஊரோட டேஸ்ட்டு வந்து எந்த நாட்டுக்கு போனாலுமே கிடைக்கவே கிடைக்காது. அதை சாப்பிட்டோன்னே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த காஃபியோட குடிச்சிட்டு அப்படியே நேராக இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, பை பை, see you. 2 மாசத்துக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் நான். ஓகே, பாய், see you. We will watch next content.